நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீ மறுபடியும் சொல்லு, எனக்கு சரியா கேட்கல. நீங்க யாரை கல்யாணம் பண்ணிக்க சொன்னாலும் கல்யாணம் பண்ணிக்க நான் தயாரா இருக்கேன்ப்பா. இன்னைக்கு சூரியன் மேற்குல எப்படி ஊதிச்சுது? அதாவது என் மூளைலாம் குழம்புல சரியா தானே இருக்கு. என் காதும் நல்லா தான் கேக்குது. நிஜமாவா சுஹானா, நீ கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டியா? எஸ் டாட். நிஜமாவே நீ ஒத்துக்கிட்டியா? டாட் ப்ளீஸ் திரும்ப திரும்ப கேட்டு இரிட்டேட் பண்ணாதீங்க. நான் ஒரு தடவை ஆமான்னு சொல்லிட்டேன்னா அது ஆமாதான். ஆனா சுஹானா, நில்லு. இப்ப எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. இனிமே நான் உன்னை இரிட்டேட் பண்ண மாட்டேன். டாலி, கோபி, சொல்லுங்க ஐயா. சுஹானா கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிட்டா. நிஜமாவா? ஆஹா, ஆனா மறுபடியும் இந்த கேள்வியை இவகிட்ட யாரும் கேட்க கூடாது. சரி. கேட்க மாட்டாங்களா? சுஹானா, இப்ப நீ என்கிட்ட சொன்னது எவ்வளவு சீரியஸான விஷயம்னு உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீ சொன்னதை வச்சு நான் இங்க நிறைய பேரை வர சொல்லுவேன். அவங்க முன்னாடி நீ டீசெண்டா நடந்துக்கணும், அவமானப்படுத்தக்கூடாது. ஓகே டாட். அப்புறம் மற்றவங்க முன்னாடி நீ உன் அப்பாவை அசிங்கப்படுத்தக்கூடாது. டோன்ட் வரி டாட். இந்த வாட்டி என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் அவமானமும் ஏற்படாது. தேங்க்யூ. ஒரு நிமிஷம். அன்னைக்கு நீ அந்த பைத்தியம் மாதிரி ஆக்ட் பண்ணல, சூப்பரா இருந்துச்சு. நீ போ. தேங்க்ஸ் டாட். ஓகே, வாழ்த்துக்கள் ஐயா. முதல்ல நம்ம ஸ்வீட் செய்யணும். நான் கேரட் அல்வா செஞ்சு கொண்டு வரேன். எஸ். டிக். பெரியமா ப்ளீஸ் வண்டி ரெடி பண்ண எனக்கு கண்டிப்பா 3000 ரூபாய் தேவை. ஈஷான், உனக்கே நல்லா தெரியும் உன்னோட டப்பா ஸ்கூட்டரை ரெடி பண்றதுக்கு நான் உனக்கு 10 பைசா கூட தர மாட்டேன். நீயும் கெஞ்சாத. பேசாம ஒரு புது ஸ்கூட்டரை வாங்கிக்கிட்டா என்னவா? என்ன புது ஸ்கூட்டரா? பெரியமா, புது ஸ்கூட்டர் வாங்கினா காசு இன்னும் அதிகமாகும். அதுக்கு பேங்க்ல லோன் வாங்கலாமே. சரியா சொன்னீங்க பெரியம்மா. இன்ஸ்டால்மெண்ட். எனக்கு புது ஸ்கூட்டர்லாம் ஒண்ணு வேணாம். அதான் ஏன் ஈஷான், ஏன்? மாமி, ஒருவேளை இவனோட பழைய ஸ்கூட்டர் மேல இவனுக்கு காதல் வந்துருச்சோ? பெரியமா, உங்களுக்கே தெரியல எனக்கு என் ஸ்கூட்டர் எவ்வளவு பிடிக்கும். நான் அந்த ஸ்கூட்டர்ல போனதால தான் எனக்கு ஒரு நல்ல வேலையே கிடைச்சது. அட கடவுளே. இன்னும் கேளுங்களேன். நீங்க முதல்ல கேளுங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அண்ணியும் நீங்களும் இதே ஸ்கூட்டரை வச்சு தானே எல்லா இடத்துக்கும் ஜாலியா போயிட்டு வந்தீங்க. அப்புறம் அட மாட்டிச்சு. பெரியமா, ஒரு முக்கியமான விஷயம். எப்பெல்லாம் நான் அந்த ஸ்கூட்டர்ல உட்கார்ந்து மேட்ச் பார்க்க போனனோ அப்பெல்லாம் கண்டிப்பா இந்தியா ஜெயிச்சிருக்கு. அப்புறம் படம் பார்க்க போனா படமும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடும். போதும். விட்டா நாளைக்கு கல்யாணத்துக்கு கூட மாப்பிள்ளை அழைப்புக்கு இந்த ஸ்கூட்டர்ல தான் வருவ போல இருக்கே. உண்மையை சொன்னா என்ன கிண்டல் பண்றீங்களா? எனக்கு ஒரு காசு தேவையில்ல. போங்க. இர்ரா கோச்சுக்காத தம்பி, வா இப்படி உட்கார். பெரிய மாமி, அவன் கேட்கறத கொடுத்துருங்க. ஒருவேளை அவன் ஸ்கூட்டர்ல அவன் கேர்ள் ஃப்ரெண்டை உட்கார வச்சு ஊர் சுத்துவானா என்னவோ. அதான் இவன் ஸ்கூட்டர் இவன் வாழ்க்கையில எல்லாத்தையுமே பார்த்துடுச்சு. அடுத்ததா இவன் காதுல கூட பார்த்துட்டோம். சரி சொல்லு, ஸ்கூட்டர் ரெடி பண்ண எவ்வளவு பணம் வேணும்? எதுக்கு? எனக்கு ஒன்னும் காசுலாம் தேவையில்ல. எலெக்ஷன் சொன்னதுக்கு அப்புறம் தான் நீங்க காசே கொடுக்குறீங்க. எனக்குன்னு இந்த வீட்ல எந்த வேல்யூமே இல்ல. எனக்கு புரிஞ்சிருச்சு, உங்களுக்கு எல்லாம் என் மேல பாசமே கிடையாது. இல்லடா, பாசம் இருக்கு, அதுவும் நிறைய இருக்கு. ஆனா என்னை விட கொஞ்சம் கம்மி தான். என்னடா பேச்சு பேசுற நீ? பணம் குடுக்கலனாலும் அழற, பணத்தை கொடுத்தாலும் அழற. சரி பரவாயில்ல, நீங்க கொடுங்க. அம்மா எவ்வளவு இருக்கு? எங்கேயோ பொறாமையில எரியற வாசனை வருது. அது உன்கிட்ட இருந்து தான் வருது. என்கிட்டயா? ஆமா என்கிட்டயா? ஆமா உன்கிட்ட. எப்படி சொல்ற? ஆமா, நீ தானே பெரியமாக்கு ரொம்ப ஈஷான், போதும். நிறுத்துறீங்களா? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க அப்புறம் சரி. எனக்கு தெரியும் பெரியமா, உங்களுக்கு என் மேல பாசம் அதிகம்னு. ஆனா என்னை விட கம்மியாதான். தல்ஜி, சாலட் தயாரா இருக்கா? எல்லாம் தயாரா இருக்கு. சரி, எடுத்துக்கிட்டு வா. என்ன இவ்ளோ டோஸ்ட் எடுத்துட்டு போறீங்க? அது எதுக்குன்னா, நம்ம ஐயா இன்னைக்கு நல்ல மூட்ல இருக்காரு, எல்லா டோஸ்டையும் சாப்பிட்டுருவாரு. சுஹானா கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டா. நாம எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஒரு நல்ல பையனை தேடி ஆகணும். நல்ல காரியத்தை தள்ளி போடக்கூடாது. டாட், ஏன் கவலைப்படுறீங்க? நீங்க தான் நல்ல பசங்களோட போட்டோஸும் ஃபோன் நம்பர்ஸும் வச்சிருக்கீங்களே. இப்ப இந்த பொறுப்பை சுஹானா என்கிட்ட ஒப்படைச்சிருக்கா. அதனால நான் ரொம்ப ஜாக்கிரதையா தான் செலக்ட் பண்ணணும். ஏன்னா அந்த பையனை அவன் மனசுக்கும் பிடிச்சிருக்கணும். ஆனா இந்த போட்டோல இருக்கிற பசங்களை சுஹானா எதுக்காக ரிஜெக்ட் பண்ணான்னு தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன்.
டாட் ஆ நீங்க இப்ப நர்வஸா இருக்கீங்க. நோ நர்வஸ் எல்லாம் ஆகல. பின்ன எப்படி மறந்தீங்க? அக்கா இவங்களையெல்லாம் ஏன் ரிஜெக்ட் பண்ணான்னு உங்களுக்கு தெரியாதா? ஞாபகம் வந்துருச்சு. இந்த பையனை அவ ரிஜெக்ட் பண்ணதுக்கு காரணம் அவன் மூக்கு மிளகா பஜ்ஜி மாதிரி இருக்கு பாரு. அப்படியே சொல்றீங்க? எனக்கு பார்க்க அப்படி தெரியல. ட்ரெண்ட் டாட், அக்கா இந்த பையன்களை எல்லாம் ரிஜெக்ட் பண்ணும்போது அவங்கள நீங்க எவ்வளவு திட்டுனீங்க? நான் சுஹானாவை திட்டினா? நான் சுஹானாவை திட்டினப்ப நீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்களா? ஏன் யாருமே என்ன தடுக்கல? சுஹானா இந்த வீட்ல இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் இருக்க போறா, அதுக்கப்புறம் போயிடுவா. இதுக்கப்புறம் அவகிட்ட யாரும் சத்தம் போட்டு பேசக்கூடாது. இதே மாதிரி தப்ப நான் மறுபடியும் செஞ்சேனா ப்ளீஸ் என்ன தடுத்து நிறுத்துங்க. நான் என் சுஹானாவை திட்டினா? டாட், மாப்பிள்ளை எங்க இருக்காருன்னு கூட நமக்கு இன்னும் தெரியாது. ஆனா அதுக்குள்ள உங்க கண்ணுல கண்ணீர் வருது. இது பாரு, அந்த இன்சூரன்ஸ் பேப்பரை கொடுத்தேன், அது எங்க வச்சிருக்க? அதை கொடு. எனக்கு என்ன தெரியும்? அட, உன்கிட்ட தானே அந்த பேப்பரை கொடுத்தேன். உன்கிட்ட கேட்காம யார்கிட்ட கேட்பாங்க? வேலைக்காரங்கிட்டியா? எனக்கு எதுவும் தெரியாது. யாரும் என்கிட்ட இன்சூரன்ஸ் பேப்பர்லாம் கொடுக்கல. என்ன என்ன பேச்சு பேசுற நீ? உன்கிட்ட தான் நான் வைக்க சொல்லி கொடுத்தேன், அதுவும் கையில கொடுத்தேன். என்கிட்ட எந்த இன்சூரன்ஸ் பேப்பரும் கிடையாது. ஆ, நீ இப்படி சொல்லிட்டா நான் அதை கேட்டுக்கணுமா? ரொம்ப நல்லா இருக்குமா? சரி விடு, குடு குடு அந்த பேப்பரை குடு. எனக்கு வேலை இருக்குமா, டைம் பாஸ் பண்ண வரல. அட என்ன? இத பாரு, எந்த முக்கியமான பேப்பரா இருந்தாலும் அதை நான் உன்கிட்ட தானே கொண்டு வந்து கொடுப்பேன். ம், எதையுமே நீ பத்திரமா பாத்துக்கவே மாட்டேங்கிற. இதே மாதிரி என்ன பண்ணேன்னு வைங்க. பண்ணுவ? இல்ல என்ன பண்ணுவேன்ற? சும்மா பேசாத, போய் அதை தேடு. நீங்க போய் தேடுங்க. சும்மா வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காத, போய் தேடித்தான் பாரு. அடடா, ஒரு தடவை பார்த்தாதான் என்னவா? மறுபடியும் சண்டைய ஆரம்பிச்சிட்டீங்களா? நீயே என்னாச்சு? கேளு. என்னாச்சா? நீயே கேளு கேளு கேளு. ஆ? இப்படிதான் பண்றா. இன்சூரன்ஸ் பேப்பரை இவ கையில கொடுத்தா இப்ப எனக்கு தெரியாதுங்கிறா. நீ போய் அவ அலமாரியில தேடி பாரு. சரி, ஏன் அலமாரியில மட்டும் அது இருந்ததுன்னா உங்களுக்கு 5 நாள் தொடர்ந்து நான் காலை அமுக்கி விடுவேன். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு சேவையை நீ எனக்கு செய்ய போற. ஒருவேளை என் அலமாரியில அந்த பேப்பர் இல்லைன்னா அப்போ சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. அப்போ நானும் 5 நாளைக்கு அதெல்லாம் வேண்டாம். நீங்க என் காலெல்லாம் அமுக்கி விட வேண்டாம். அந்த பாவம் எனக்கு வேண்டாம். வேணா என் தலையை அமுக்கி விடுங்க. அதுவும் சரி, பண்ணிடலாம். சவாலை ஏத்துக்கிறீங்களா? ஏத்துக்கிறேன். போய் அலமாரியில செக் பண்ணு. போ போ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். திறந்து பாரு, தேடு. நல்லா தேடட்டும். அதுல இருந்தா தானே. நீ தேடுமா, தேடு. என் முகத்தை ஏன் பாக்குற? அங்க பாரு. பாக்குறேன். நல்லா பாரு, தேடி பாரு. நீங்க வேணா பாத்துக்கிட்டே இருங்க. எப்பவும் போல நீங்க தோத்துதான் போக போறீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ தோக்க போறியா இல்ல நான் தோக்க போறேன்னு தெரிஞ்சிட போகுது. எங்க போற? இல்ல ஒருவேளை என் பீரோல இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன நான் சொல்ற? பார்க்கறேன். ஆமா. நீ சரியா தேடி பார்க்கல. நான் நல்லா பாத்துட்டேன்ப்பா. இல்ல நீ சரியா பார்க்கவே இல்ல. இது என்னது? ஒண்ணு இல்ல. ஏய், அத காட்டு, என்கிட்ட காட்டு. ஒண்ணு இல்லப்பா. ஒளிக்க கூடாது, காட்டு. ராதா, ஒழுங்கா காட்டு. தா. இதான் நான் கொடுத்த இன்சூரன்ஸ் பேப்பர்ஸ். சரி வா, இப்பவே ஆரம்பி. எங்க போற? இன்சூரன்ஸ் எடுக்கும் போது எனக்கு போனஸா இவ 5 நாளைக்கு கால முக்குவான்னு எனக்கு தெரியவே தெரியாது. ராதா, என்னம்மா? என் கையில சுளுக்கு பிடிச்சிருக்குமா? கொஞ்சம் எண்ணெய் வச்சு உருவி விடுறியா? அப்பதான் வலி குறையும். ரொம்ப வலிக்குதா? அப்படியா? காட்டு. இப்பதான் வலி ஆரம்பிச்சுதா? வா போலாம் ராதா.
பரவாயில்ல பரவாயில்ல, உன் கை வலி போற வரைக்கும் நானும் காத்துக்கிட்டே இருப்பேன். எவ்வளவு நேரமா தண்ணி கேக்குறேன், யாரும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. என்னாச்சுக்கா? நீங்க அழுதுட்டு இருக்கீங்களா? என்ன நடந்துச்சுக்கா? உங்க பையனுக்கு மறுபடியும் உடம்பு சரியில்லையா என்ன? இல்ல உங்க புருஷனோட சண்டை போட்டீங்களா? நீங்களுமா? உங்க 2 பேருக்கும் என்னாச்சு? சுகானாமா தான். ஓஃபோ, சுஹானாக்கா இன்னைக்குதான் உங்களை புதுசா திட்டுற மாதிரி இப்படி சோகமா இருக்கீங்க. அதான் எங்களுக்கு கவலையா இருக்கு. இன்னைக்கு அம்மா எங்களை திட்டவே இல்ல. அதனால தான் நாங்க 2 பேரும் இப்படி இருக்கோம். ஒண்ணு மட்டும் நிச்சயம், அவங்களுக்கு உடம்பு சரியில்லை. இல்ல இல்ல, அக்காக்கு உடம்பு சரியில்லைன்னா கண்டிப்பா என்கிட்ட சொல்லிருப்பா. ஆனா ஏதோ இருக்கு. எதை நினைச்சே கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. அதனால தான் 2 நாளா அவங்க எந்த பிளேட்டையும் உடைக்கல. அப்புறம் காஃபியை குடிச்சிட்டு ஒண்ணுமே சொல்லல. இன்னைக்கு அவங்க ரூமுக்குள்ள போகிறதுக்காக கதவை தட்டி பார்த்தோம். அதுக்கு அவங்க சத்தம் கூட போடல. இப்ப நீங்களே சொல்லுங்க, சுகா நம்ம நல்லாவா இருக்காங்க? அதென்னமோ சரிதான். இப்பெல்லாம் அக்கா ரொம்ப அமைதியா இருக்கா. ஒருவேளை கந்திஷ்டி பட்டிருக்குமோ? நான் வேணா மிளகா எடுத்துட்டு போய் அவங்களுக்கு சுத்தி போட்டுட்டு வந்துட்டோமா? ரொம்ப சரியா சொன்ன. சுகானம்மா வராங்க. அக்கா, நீங்க ரூமுக்குள்ள போங்க, நான் காஃபி கொண்டு வரேன். இன்னைக்கு நான் சமைக்க போறேன். நீதான் என்னுடைய அசிஸ்டன்ட். அசிஸ்ட் அப்படின்னா? அப்படின்னா அக்கா இன்னைக்கு சமைக்க போறாங்க, நீங்க அவங்களுக்கு உதவி செய்ய போறீங்க, ரைட்? சரி சரி. ஆமா, நீங்க என்ன பண்ண போறீங்க? தாய் கறி அண்ட் சப்பாத்தி. தாய் கறி சப்பாத்தி. ஓ ஆமா, தயாராயிட்டாங்க. சரி, அப்ப நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். சரி சரி. ஆரம்பிங்கம்மா. நீங்க மாவு பேசுங்க, தண்ணி ஊத்துங்க. போதும் போதும் போதுமா. சப்பாத்திக்கு பேசிய சொல்லிட்டு இத கூழ் மாதிரி ஆக்கிட்டீங்களே. இது நல்லாவா இருக்கு? நெக்ஸ்ட். இன்னும் ஸ்டவ் பத்த வைக்கலையா? ஜோலிக்கா உங்கள. இப்ப நீங்க தட்டை தூக்கி போட்டீங்களா? நீங்க நல்லாதான் இருக்கீங்க. ஐயோ, நீங்க நிஜமாவே இப்ப நல்லாதான் இருக்கீங்க. நாங்க தான் தேவையில்லாம ரொம்ப கவலைப்பட்டுட்டோம். Oh my God! சுஹானா, நீங்க கிச்சன்லயா? எப்படி சமைக்கணும்னு கத்துக்கிறேன். நல்லா இருக்குல்ல? என்னால இதை நம்பவே முடியல. I just can't believe this. இது எல்லாத்துக்கும் அந்த அந்த ஸ்டூபிட் சிட் தான் காரணம். சீட்டர், ஏமாத்துக்காரன். நான் அவனுக்கு கண்டிப்பா ஒரு பாடம் கத்து கொடுத்து தீருவேன். I won't leave him. இன்னும் நல்லா அமுக்குமா. இன்னும் நல்லா. ஏன் நிக்கிற? உட்காந்துரு, இல்லன்னா சோர்ந்து போயிடுவேன், டயர்ட் ஆயிடுவேன். உட்காரு உட்காரு. 2 காலம் அமுக்கணும்ல. உட்காரு உட்காரு. நின்னுகிட்டே இருந்தா உன் கால் வலிக்க ஆரம்பிச்சிரும். ரொம்ப சுகமா இருக்கு. என்ன தாத்தா? என்னம்மா, என்னாச்சு? அட நீயே நிக்கிற, நீ காலமுக்கு. நீ சொல்லுமா. ஒண்ணும் ஆகல. என்ன வேடிக்கை பாக்குறீங்க? போங்க இங்க இருந்து. எதுக்கு கத்துற? சரி, நீங்க எல்லாம் போங்க போங்க போங்க. நீ வா காலமுக்கு. அப்புறமா பேசலாம் உங்ககிட்ட. வா 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 காலமுக்கு. பாட்டி, இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? என்ன பண்ற பாரு. போங்க போங்க இங்க இருந்து. கிண்டலா போச்சுல? எப்ப பார்த்தாலும் வேவ பார்த்துட்டு இருக்கு. அடடா, கை ரொம்ப வலிக்குதே. நான் என்ன பண்ணுவேன்? முடியலையே. என்ன வலிக்குது, ரொம்ப வலிக்குது. கை வலிக்குது. டாக்டர் மித்ரா என்ன சொன்னாருன்னா, என்னோட கைக்கு ரெஸ்ட் கொடுக்கணுமா. டாக்டர் மித்ராவா? அவன் ஒரு டாக்டரா? பெருசா ஏசி போட்டு ஒரு கிளினிக்கா கட்டி வச்சிருக்கான். 2-3 மருந்தோட பேரெல்லாம் தெரியும். டெஸ்ட் எல்லாம் எடுக்க சொல்லுவான். அப்புறம் பணம் வாங்கிக்கிறான். அவனை போய் நம்பிக்கிட்டு இருக்கியே.
நல்ல கதையா இருக்கே. உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா அவர் ட்ரீட்மெண்ட் பண்ணாருன்னா அப்ப மட்டும் அவர் நல்ல டாக்டர். கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னா போதும் உடனே டாக்டர் மித்ராவை கூப்பிடு. அது வேற ஒன்றும் இல்ல, நான் நல்ல புத்திசாலி, அதான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அவனை. இல்லன்னா அவன்லாம் ஒரு டாக்டரா, இத்தனை வருஷமா ஃபேமிலி டாக்டரா இருக்கான். இஷானுக்காக ஒரு நல்ல பொண்ணை பார்க்க முடியல. என்ன பேச்சு பேசுறீங்க? அவர் டாக்டர் வேலையை விட்டுட்டு உங்களுக்காக தரகர் வேலையை பார்க்க சொல்றீங்களா? இவ்வளவு பேரை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு என்ன பிரயோஜனம்? ஒரு சின்ன வேலையை கூட செய்ய தெரியல. சரி, நீ என் காலமுக்கு சேவையை பாதியில் நிறுத்தாத. ஆஹா, என்னமாச்சு? அட அமுக்கு. ஏய், ஓடி போயிட்டா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீங்க உங்க டைமுக்கு மெடிசனை சாப்பிடலனா இந்த டாக்டர் மித்ரா மட்டும் என்ன செய்ய முடியும்? லைஃப்ல சின்ன சின்ன விஷயங்களுக்காக இதெல்லாம் பண்ணித்தானே ஆகணும். எதுக்கு இப்ப இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? எல்லாம் சரியா போயிடும். ஓகே. நீ உன்னோட பேஷண்ட்ஸுக்கு லெக்சர் மட்டும் தான் கொடுத்துக்கிட்டு இருப்பியா, இல்ல எப்போவாவது மெடிசன்ஸ் எல்லாம் பிரிஸ்கிரைப் பண்ணுவியா? சொல்லுங்க டாக்டர் சுதான்ஷு மித்ரா. கமல் கிஷோர் வாஜ்பாய். இப்ப எதுக்கு முழு பேர் சொல்லி கூப்பிட்டேன்? ஓஹோ, நீ என்னோட முழு பேரை சொல்லும் போது நான் கோச்சிக்கிட்டேனா என்ன? என்னுடைய பழக்கம் எப்பவும் அப்படிதான் கூப்பிடுவேன். சரி, என்ன இந்த பக்கம்? என் முகத்தை பார்த்தாலே தெரியல, டென்ஷனும் ஸ்ட்ரெஸ்ஸும் அப்படியே தெரியுதுல்ல. அட, உனக்கு ஏன்பா டென்ஷன் ஸ்ட்ரெஸ் எல்லாம் வரப்போகுது? ஏன் மறந்துட்டியா? எனக்கு 2 பொண்ணுங்க இருக்காங்க. அதுவும் என் பெரிய பொண்ணு பேரு சுஹானா பாஜ்பாய், தெரியும்ல? சுஹானா, மை டால். ஹவ் இஸ் ஷி? வாவ், இந்த உலகத்துல இருக்கிற மத்த எல்லாரையும் அவ நல்லா இம்ப்ரெஸ் பண்ணி வச்சிருக்கால. லிசன் டு மீ, அவ இப்போ டால் எல்லாம் கிடையாது. அப்படியா? அவ்வளவு வளர்ந்துட்டாளா? அப்படின்னா ஒரு நல்ல பையனா பார்த்து முடிச்சிட வேண்டியது தானே. நான் இப்ப ஜோக் அடிக்கிற மூட்ல எல்லாம் இல்ல. நான் ஒன்னும் ஜோக் அடிக்கலப்பா, சீரியஸா தான் சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கான், ரொம்ப நல்ல பையன். யாரு, எங்க, எப்படி? அதெல்லாம் விடு, எங்க இருக்கான்? சொல்றேன். நானே உனக்கு போன் பண்ணலான்னு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் பர்சனலா சொல்லாமேன்னு. தெரியும். இவ்வளவு போராட்டத்துக்கு அப்புறம் சுஹானா இப்ப கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டா. ஆனா இப்ப நீ எந்த பையனும் கண்ணுக்கு தெரியல. சுஹானா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாளா? ஆமா. அப்புறம் என்ன, நாம இந்த பையன் நம்ம கையை விட்டு போகாம இருக்க அவனை கிட்னாப் பண்ணிடலாம். இதை விட சூப்பரான பையன் எவ்வளவு தேடினாலும் கிடைக்கவே மாட்டான். இந்த பையனை மிஸ் பண்ண கூடாது. அந்த பையன் பேரை மட்டும் சொல்லு, நான் அவங்க வீட்டுக்கே போயிடுறேங்கிறேன். என்னோட பேஷண்ட் தான் அம்பர்நாத் காஷ்யப். அந்த பையனோட பேரை சொல்லுப்பா. சொல்றேன்பா. அவர் தன்னோட பேரனுக்காக நல்ல பொண்ணா தேடிட்டு இருக்காரு. பையனோட பேரை சொல்ல போறியா இல்லையா? அது ஈஷான் காஷ்யப். ஈஷான் காஷ்யப். ஈஷான் காஷ்யப். இந்த பேர் கேள்விப்பட்ட மாதிரியே இருக்கே. ஈஷான் காஷ்யப். எங்க ஈஷான் என் மச்சனரோட பையன். எங்க இஷான வீடு வரைக்கும் கூட்டிட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க. என்ன பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? நான் இங்க வரலன்னா இந்த மாதிரி அன்பான குடும்பத்தை சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்குமா? எங்களுக்கு இந்த மாதிரி வாழதான் ரொம்ப பிடிக்கும். ஜாயிண்ட் ஃபேமிலியில. நம்ம இஷானுக்கு 2 இடத்துல இருந்து வரன் வந்திருக்கு.